விக்ரம், சூர்யா போன்ற நடிகர்களை செதுக்கியவர் தான் இயக்குனர் பாலா. ஒரு நடிகரிடம் எவ்வாறு திறமையான நடிப்பை வாங்க வேண்டும் அப்படின்றதுல கை தேர்ந்தவராக இருந்துட்டு இருந்தாரு. அருண் விஜய் அவர்களை வைத்து வலங்கான் படத்தை எடுத்திருந்தாரு. இந்த நிலையில ஆர்யா நடிப்புல வெளியான நான் கடவுள் படத்துல முதல்ல அஜித் சார் தான் நடிப்பதாக இருந்தது. ஆனா அதன் பிறகு அஜித் சார் மற்றும் பாலா இடையே பெரிய பிரச்சனையாகி அந்த படத்துல இருந்து அஜித் சார் விலகிட்டாரு. இவங்களுக்கு இடையே என்ன சண்டை நடந்தது அப்படின்ற பெரிய சர்ச்சையே கிளம்பியது. தற்போது வரை இதை பற்றிய நிறைய செய்திகள் சோஷியல் மீடியாக்கள்ல உலா வந்தது. இது குறித்து பாலா மற்றும் அஜித் சார் இருவருமே வெளிப்படையாக ஊடகங்கள்ல எதையுமே சொல்லல. முதல் முறையாக பாலா சில விஷயங்களை ஷேர் பண்ணிருக்காரு. அதாவது அஜித் சாரும் நானும் சேர்ந்து ஒரு படம் பண்ணலாம்னு தோணுச்சு. இந்த கதாபாத்திரத்திற்கு அவர் சரியாக பொருந்துவார்னு நான் நினைச்சேன். பொருந்த மாட்டாருன்னு கிடையாது, பொருந்த வைக்கிறது தான் என்னுடைய வேலை. ஆனா அஜித் சாரோட படம் பண்ணணும்னு ஆசை கடைசி வரைக்குமே இல்லாம போச்சு. மேலும் என்னுடைய படத்துல இதை பண்ணுங்க, அப்படி பண்ணுங்க, இப்படி பண்ணுங்கன்னு சொன்னா எனக்கு சுத்தமா பிடிக்காது. என்னோட போக்குல என்ன வெட்டணும். ஆனால் அவர் அப்படி செய்வாரா அப்படின்ற கேள்வி இருந்துட்டு இருக்கு. அதனாலதான் நான் கடவுள் படத்துல அஜித் சார் நடிக்கவில்லை அப்படின்னு பாலா அவர்கள் பேசியிருக்காரு. பல வருஷமாகவே உலாவி கொண்டிருந்த பிரச்சனைக்கு பாலா அவர்களே தற்போது முற்றுப்புள்ளி வைத்திருக்கார் அப்படின்றதுமே குறிப்பிடத்தக்கது. இது போன்ற அஜித் சாரை பற்றி வெளியாகும் அனைத்து செய்திகளுமே நீங்கள் உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய அஜித் 360 சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.